ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் FT ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நாம் ஒரு வீக்கெண்ட் எங்கே வந்திருக்கோம்னா சென்னை ரயில் மியூசியம் தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஆவடி ரோட், வில்லிவாக்கம், ICF ஃபர்னிஷிங் டிவிஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இங்கே வந்து ரயில் பற்றி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் டிக்கெட் கவுண்டர். ஸோ டிக்கெட் கவுண்டர் பார்த்திங்கன்னா ஒரு கோச் செட்டப்லேயே வச்சுருக்காங்க. மண்டே வந்து ஹாலிடே, மற்ற டேஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம உள்ளே போய்ட்டு டிக்கெட் எவ்வளோங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம உள்ளே வந்துட்டு டிக்கெட் எடுக்க போனோம். ஸோ டிக்கெட் ரேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் பேக்கேஜ் வந்து 15 rupees. ஜென்ரல் விசிட்டர்ஸ்க்கு வந்து 0 to 3 years ஃப்ரீ என்ட்ரி தான். 3 years to 12 years வந்து 15 அண்ட் அபோவ் 12 yearsக்கு பார்த்தீங்கன்னா 40 rupees. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து 40 rupees வந்தது. நம்ம ஒரு டிக்கெட் எடுத்து உள்ளே போயாச்சு. உள்ளே வந்தோடனே சென்னை ரயில் மியூசியம். ஸோ அதோட கேலரி தான் ஃப்ரண்ட்டில் இருக்கும். அது நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெயின் இருக்கும். அண்டு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேப் லே அவுட், மியூசியமோட ஃபுல் மேப் லே அவுட் இங்கே இருக்கும். என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத இங்கே பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் இனாகிரேட் பண்ணது இந்தியன் ரயில்வேஸ் ரீஜனல் ரயில் மியூசியம். ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் 2002 March 31st வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோ ரயில் செட்டப்பில் உங்களுக்கு வந்து உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் இருக்கும். ஸோ அதுக்கு அப்படியே ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிலை மாதிரி இருக்கும். அது வந்து ஃபுல்லாக வந்து வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ், கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இங்கே சின்ன பசங்கள்லாம் அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அந்த மெட்ரோ ட்ரெயின் செட்டப்பில் இருந்தது. அண்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ், நிறைய வேஸ்ட் மெட்டீரியல்ஸை வச்சு ஒரு சிலை மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்டு அதுவும் சூப்பராக இருந்தது. ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்டு ஒரு மூவி தேட்டர் ஒன்று இருக்குது. ஸோ ட்ரெயின் ஹிஸ்ட்ரியை பற்றின ஒரு மூவி இங்கே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் போகும்போது இது வந்து ஆக்டிவாக இல்லை. மேபி இது வந்து சரி பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. இன்டெக்ரல் கோச். அதுக்கப்புறம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது. அங்கே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினோட மாடல் இருக்கும். ஸோ இது வந்து 1965 ICFல பண்ணது. சென்னை பீச் டு தாம்பரம் அண்ட் செங்கல்பேட் ரன் ஆனது. ஸோ அப்போது மேக் பண்ண ஒரு கோச். அதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் யூனிட் கோச் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது நம்ம அப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம், அதோட மாடல். ஸோ இப்போ வரைக்கும் இந்த செட்டப் தான் வச்சுருக்காங்க. மேபி அதே மாடல் தான். ஸோ நம்ம அப்போ எப்படி இருந்தது அப்படிங்கிறத உள்ளே போய் கூட பார்க்கலாம். நம்ம அப்படி உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு சீட்ஸ் உள்ள மாதிரி சீட்டிங்ஸ்லாம் இருந்தது. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 3 சீட்ஸ் இருக்குது. ஸோ அப்போல்லாம் 2 சீட்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ கம்மி சீட்ஸ்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ் கோச் நீலகிரி மவுண்டன் ரயில்வேஸ் 1965 உள்ள இது கோச் எல்லாமே இருந்தது. அண்ட் இந்த கோச் பார்த்தீங்கன்னா கோல்டன் ராக் ஒர்க் ஷாப் திருச்சியில் பண்ணியிருக்காங்க. இந்த ஊட்டி ட்ரெயின் கோச் எல்லாமே. ஸோ அதை நீங்கள் அப்படியே பார்க்கலாம். அதோட ட்ராக்கும் கூட இருந்தது. எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் விஷுவலாக. ஸோ அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ஏரியாவுமே வந்து ஒரு கோச் செட்டப்லேயே தான் வச்சுருப்பாங்க. ஸோ சேர்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேட் மாதிரி ஸோ செட்டப்பில் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரயில்வே கேட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ட்ராக்ஸ்லாம் இருந்தது. இந்த ட்ராக்ஸ்லாம் அந்த டாய் ட்ரெயின் எல்லாமே போகும். ஸோ நிறைய விதமான கோச்சஸ் வச்சுருக்காங்க. இங்கே சென்னை பெரம்பூரில் பண்ணது, அப்புறம் தமிழ்நாட்டில் பண்ண நிறைய கோச்சஸ் இருந்தது. அண்ட் அந்த ட்ராக்கில் தான் வந்து அந்த டாய் ட்ரெயின் வந்து போகலாம். ஸோ நம்மளும் போகலாம், அதில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய கோச்சஸ், பழைய இந்த டீசல் இன்ஜின்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் 1976 உள்ளது. ஸோ சித்தரஞ்சன் லோக்கோமோட்டிவ் ஒர்க்ஸ் வெஸ்ட் பெங்காலில் பண்ணது. ஸோ அது அந்த டீசல் இன்ஜின் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். பழைய கோச்சஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒன்றா அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய ட்ரெயினாக இருக்குது, ட்ரெயின் கோச்சாக இருக்குது. நம்ம வந்து அந்த டாய் ட்ரெயின் போகிறத பார்த்தோம். ஸோ இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம போடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளும் ட்ராவல் பண்ணலாம்.
ஸோ உங்களுக்கு சீட் இருந்தால் நீங்களுமே ட்ராவல் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் போய். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா 1994 பண்ண கஞ்சர்பாரா ஒர்க் ஷாப் ஈஸ்டர்ன் ரயில்வேல பண்ண ஒரு கோச் தான். ஸோ இது ரொம்ப பழைய கோச்சாக இருக்குது பாருங்கள். ஸோ எப்படி ஒவ்வொரு இயரும் வந்து அது எப்படி எவால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு கோச்சஸும் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய வந்து அந்த நீராவி இன்ஜின், அதோட கிளாஸ் லோக்கோமோட்டிவ் B793 கிட்டத்தட்ட 17 அந்த ரேஞ்சில் உள்ள கோச் இன்ஜின்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதோட மாடல் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் க்ரெயின், ஸோ இந்த ட்ரெயின்ஸ் வேலை பார்க்குறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் ஆக்சிடென்டல் ரிலீஃப் மெடிக்கல் வேன், இது பார்த்திங்கன்னா 1997 இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் பெரம்பூரில் பண்ணது, ICFல பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த மிஷின்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். அண்ட் இங்கே சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவுமே நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே சில்ட்ரன்ஸும் விளையாடுறதுக்கு ஏரியா இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய இன்ஜின்ஸ் அதெல்லாம் இருக்குது பாருங்கள். அண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிட் வேகன் 1925 உள்ள கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸ் பெரம்பூர் சென்னை. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற அந்த இது சரக்கு வண்டிக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. அண்டு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவுமே இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் இங்கே விளாண்டுட்ருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி பழைய கோச்சஸ் எல்லாமே நீங்கள் இங்கே வந்தால் பார்க்கலாம். ரயில் பஸ் வந்து 1967 உள்ள ரயில் பஸ். ஸோ அதோட மாடல் இங்கே இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டாய் ட்ரெயின் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம ட்ரெயினில் சவாரி பண்ணலாம். நம்ம அந்த 40 rupees டிக்கெட்டை வச்சு இதுலேயும் கூட ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம போயிட்டு அந்த டாய் ட்ரெயினில் எப்படி ட்ராவல் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரயில் மியூசியம் அப்படிங்கிற போர்டு இருக்கும். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வர அடுத்தடுத்த பேட்ச் அப்படியே ஏறிட்டே இருப்பாங்க. நீங்களும் வந்து டிக்கெட்டை காட்டிட்டு ஏறிடலாம். ஸோ உங்களுக்கு இடம் இருந்தால் நீங்கள் போகலாம், இல்லைனா அடுத்த இதில் போகலாம். இதுதான் வந்து அந்த டாய் ட்ரெயின். ஸோ இதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இன்ஜின் இருக்குது. ஸோ இன்ஜினில் தான் ரன் ஆகுது. அண்டு ஸோ நம்ம அந்த ரைட் போகலாம் எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம அந்த டாய் ட்ரெயினில் போயிட்டு அப்படியே வந்து வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபாலோ ப்ளோயிங் இன்ஜின், இது வந்து அந்த காலத்து பிரிட்டிஷ் பீரியடுக்கெலாம் முன்னாடி உள்ள இன்ஜின். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீல்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, புல்லக்காட்டுக்குள்ள வீல்ஸ் மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊட்டி கோச். ஸோ ஊட்டி கோச்லாம் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து நிறைய விதமான எலக்ட்ரிக் லோக்கோ 1954 பண்ண அந்த எலக்ட்ரிக் லோக்கோ கோச், இதெல்லாம் பழைய கோச், அதெல்லாம் அந்த டீசல் இன்ஜின் அந்த காலத்தில் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது உள்ள கோச்சஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இன்ஸ்பெக்ஷன் காரு இதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய இங்கே பார்க்கலாம். அண்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேலரி இருக்குது. ஸோ அது உள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஐசிஎஃப் பெரம்பூரில் வந்து பண்ண நிறைய ஹிஸ்டாரிக்கல் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வெளியிலே பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்ட்ஸ் ஐட்டம் மாதிரி ஒரு சிலை வச்சுருக்காங்க. ஸோ வேஸ்ட் மெட்டீரியல்லாம் வச்சு, ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு உள்ளே போகலாம். ஸ்வச் ரயில் ஸ்வச் பாரத் ஸோ அப்படிங்கிற போர்டு இருக்கும். நம்ம உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரெயின் ட்ராக்ஸோட மினி மாடல் மினியேச்சர் வந்து அங்கே இருக்கும். ஸோ எப்படிலாம் வந்து ட்ராக்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டெமோ மாதிரி இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நிறைய விதமான ஃபோட்டோஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. அண்டு மினி ட்ரெயின்ஸோட அந்த மினியேச்சர் எல்லாமே இங்கே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தவிர இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் கலெக்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் இனாக்ரேஷன் பண்ணாங்க அக்டோபர் 23 1956. ஸோ சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த வந்து பெரம்பூரில் வந்து யாரெல்லாம் வந்து வந்திருக்காங்க, யாரெல்லாம் வந்து இந்த ட்ரெயின்ஸ்லாம் வந்து எப்படிலாம் இங்கே பண்ணியிருக்காங்க, எப்படி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, இந்த கோச் ஃபேக்ட்ரி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபோட்டோஸோடு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து இந்த ஹிஸ்டாரிக்கல் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படிலாம் வந்து அவங்க ட்ரெயின் மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இங்கே காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்த்த இந்த சென்னை ரயில் மியூசியமோட கேலரி தனியாக இருக்குது. ஸோ அது வந்து ஐசிஎஃப் கேலரி. ஸோ ஐசிஎஃப் பெரம்பூர் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கேயும் வந்து நிறைய ஃபோட்டோஸ் கலெக்ஷன் அண்ட் நிறைய மினியேச்சர் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து அப்படியே பார்க்கலாம்.
ஸோ நம்ம வில்லிவாக்கத்தில் இருக்க இந்த சென்னை ரயில் மியூசியமில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. ஸோ ஃபுல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஃபேமிலியோடு போயிட்டு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். சீன் அடுத்த வீடியோ. பை, சீஸ், ஹேவ் a great day. Bye.